நாமக்கல் தொகுதியினுடைய தமிழ் புலி நிகழ்ச்சியினுடைய நிர்வாகத்தை வலுப்படுத்தும் விதமாகவும் விரிவுபடுத்தும் விதமாகவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாவட்டத்தினுடைய ஆலோசனை பெற்று நாமக்கல் தொகுதி உயர்மட்ட தலைமை நிர்வாகிகளை தேர்வு செய்து அதற்கு மாவட்டத்தினுடைய நாமக்கல் தொகுதி உயர்மட்ட குழுவினுடைய உறுப்பினர்கள் 3 நபர்களை தேர்வு செய்யும் விதமாக இந்த கலந்த ஆலோசனை என்பது மாவட்ட தலைமையின் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாமக்கல் தொகுதியினுடைய உயர்மட்ட தலைமை குழு நிர்வாகிகளாக 3 நபர்கள் தேர்வு செய்து மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் தோழர் இளமுருகன், மாவட்ட இளம்புலி அணி செயலாளர் தோழர் குமரவேல், மாவட்ட தொண்டரணி செயலாளர் தோழர் சிலம்பரசன் ஆகியோர்களை மாவட்டத்தினுடைய உயர்மட்ட குழு தலைமை நிர்வாகிகளாகவும், நாமக்கல் தொகுதியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர்களாக மாவட்ட நிதி செயலாளர் தோழர் ராஜேந்திரன், மாவட்ட அமைப்பு செயலாளர் தோழர் கோபி, மாவட்டத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் ராஜா ஆகியோர்களை குழுவினுடைய உறுப்பினர்களாக தேர்வு செய்து இந்த தேர்வு என்பது கட்சியினுடைய உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாகவும் நிர்வாகத்தை அடுத்த கட்ட நகர்விற்கு வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடிய வகையில் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக பல்வேறு தொலைநோக்கு பார்வையோடு இந்த உயர்மட்ட குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய நோக்கம் கட்சியுடைய செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் புலிகள் கட்சி மிக வலுவாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டினை அங்கீகாரத்தோடு உருவாக்கிட வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடும், குறிப்பாக 2031 நாமக்கல் தொகுதியில் தமிழ் புலிகள் கட்சி மிக வீரியத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டினை அதிகாரத்தை பெற்றிடும் வகையில் இந்த கட்டமைப்பானது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தமிழ் புலிகளுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நாமக்கல் தொகுதியை மிக வலுவான அடிப்படை உரிமைகளை பெற்றிருக்கக்கூடிய குரல் அற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலித்திட தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை அங்கீகரிப்பது மட்டுமில்லாமல் ஒன்றிய நிர்வாகத்தை சீர்படுத்தி நிர்வாக கட்டமைப்புக்குள் அதிகாரத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு முன்னோட்ட ஒரு பாதையாக இந்த குழுவில் பல்வேறு சிறப்பம்சங்களை நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அதை செயல்படுத்தியும் வருகிறோம் என்பதை இன்று நாம் அறிக்கையாக நாம் தாக்கல் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.